guys, இன்னைக்கு எல்லாம் மொத்தம் வந்து 3 பேர் நம்ம கொலை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவனை அந்த கொலை பண்ணுமா ஃபைண்ட் எ க்ளூ டு ஏம் இருங்க. இப்போ பண்ணி வைப்பான் நோட்டே எப்படி எப்படி விட்டு செய்யல. ஓகே ஸ்டாக் கிடச்சா அவன் செத்துட்டான். ஓகே ஃபஸ்ட்டு கொலை வெட்டுக்கிறவங்க முடிஞ்சிச்சு. அடுத்த கிளம்பலாம். ஓகேடா டே ஃபஸ்ட்டு வேண்டா நானே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் வேறு ஒரு நிமிஷம்பா. ஓகே அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் டு டெத்து, அதாவது இவனை வந்து தொங்க விட்டு சாடிக்கணுமா நினைக்கிறேன். இது என்ன பண்ணலாம்? சோப் எடுத்து போட்டு எனக்கு என்ன போட்டு பார்க்கலாமா? சோப் எடுத்து போட்டு பார்க்கலாமா? பார்ப்போம். டே போடாயம்மா வழி சொல்லிட்டான். வளைச்சி வந்து ஓகே இருபத்தி பார்ப்போம். ஓகே அவன் டவுன் எடுக்க போய் ஏடா எப்படி சாமாங்க இல்லை கணக்கே இப்போலாம் கண்டிப்பாக ஆகுது இல்லை கண்டிப்பாக ஆகுது. அடுத்து யார் உங்களுக்கு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். ஜம்ப் பண்ணுறவன் வந்து நம்ம இந்த ஊக்கில் வச்சு நம்ம பண்ணுமா என்ன பண்ணலாம் தெரியுமா? போட்டு பார்ப்போம் இல்லையா? ஓகே இப்போ போட்டு பார்ப்போம். ஐயோ கொடூரமாக சாகடிச்சிக்கிறோம். ஓகே இன்னைக்கு மொத்தம் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னா மொத்தம் வந்து 12 பேரை கொல்ல போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு 3 பேர் நம்ம கொண்டுட்டோம். இன்னும் வந்து எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இன்னும் வந்து 9 பேர் இருக்காங்க. 9 பேர் நம்ம கொல்ல போனோம். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி. அடுத்துன்னா இன்னும் வந்து ஆனால் நமக்கு இந்த ஸ்பின்னர் தராங்க. சுத்தம் டே எனக்கு அந்த இது தாங்கடா சிவப்பு கலரில் இருக்கிறது என்னன்னு தெரில விட்டு வந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்லம்மா காசு வேறு வந்துருக்கு. நமக்கு ஏகப்பட்ட காசு வந்துருக்குப்பா. வேணாம் டே எப்படா வெளியே போகிற லூசுட்டு அடிச்சு போங்கடா. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நிறைய அவார்ட்ஸ்லாம் தராங்க அவங்க. அடுத்து வெளியே போய் என்னது இப்படி பார்த்தலாமா? இந்த கேம் நீங்கள் விளாண்டா நெட் ஆஃப் விளாடுங்க. ஏன்னா அடிக்கடி ஆள் வரும். நான் இப்போ நான் போனேன். அதான் என்ன இப்போ கூட வந்து வெளியே போயிட்டு வந்தேன். ஓகே இதுக்கு ஒன்றும் இல்லைப்பா சும்மா போனேன். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது கோக்கடு டு கில் நான் நினைக்கிறேன். இருங்க இந்த ரிமோட் நான் நினைக்கிறேன். சும்மா மாத்திரக்கு பயந்து என்ன அதனால அவ்வளோ எங்கள் மூசத்தில் சுற்றுனுங்க. வாய்ப்பே இல்லைடா. லாஜிக்காக இருக்கான்னு சொல்லுங்களேன். இந்த ரிமோட் வாய்க்கில் போல ஆசத்துருவேண்ணா. இல்லை கண்டறே அவனை அடுத்து இவனை வந்து இந்த ஜாம்பி வச்சு கொல்லுமா கொண்டா வச்சு என்ன பண்ணலாம்? உடச்சப்போம் இல்லை. ஓகே இன்னும் நெருப்பு இருக்கு முன்னுக்கு கவலை. என் தங்கத்தையே திருட்டுற இன்னும் சாப்பிட்றேன் பாரு. இது என் பழைய தங்கம். ஓகே நம்ம வந்து அடுத்த வண்டி கொண்டாச்சு. ஜாம்பி வந்து கூடுதலமாக கிடச்சி இருக்கான். ஆமாம் ஜாம்பி வந்து ஜாம்பி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த இது சொன்னான் அசால்ட்டுங்க. சிவப்பு கலர் பெயிண்ட் இருக்குல்ல தந்தா போகிறோம். மாடு போட்டுரும். நான் பெயிண்ட் சொன்னேன். நான் அவனை பெயிண்ட் சொன்னேன்டா. அந்த கொம்பை அவன் மூஞ்சி கூட பண்ணல. நீ எப்படா சத்த உன் மூஞ்சி கூட பண்ணலடா. இங்கே பாருங்க அது என்னன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூஞ்சில் வச்சுருக்காங்க. ஒரு பூசணிக்கு மூஞ்சி தராங்க. பட் ஃபார்மே இது வந்து பிடிக்கல. ஸோ நான் வந்து போயிடுறேன். அடிச்சு இவன் வந்து தேவைப்பட்ட இருக்கும் போல் நம்ம வரலாம். தண்ணி வீணாக போடலாம். ஓகே அடுத்து யாரா நான் என்னமோ வந்து ரிப்ளைலாம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தினம் பண்ணலாம். இப்படி கொள்ளு சொல்லவே இல்லை. ஓகே இது கூட போட்டு வைப்போம். இல்லை இப்படி போவேயா இது எனக்கு செம்ம ஐடியா என்னென்னா இந்த இதை தூக்கி போட்டு இந்த இலைகளுங்க தூக்கி போட்டுருவாங்க. டக்குன்னு இங்கே இன்னும் குடி சாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு சின்ன விண்டோ இருக்கும். பார்க்கலாமா? ட்ரை பண்ணாமல் 3, 2, 1 செத்துடா. வீட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அடைச்சி டேய் இல்லைப்பா எல்லாம் அடுத்த ஆளை வந்து நம்ம சூறா மீன் கொள்ளலாமா? அந்த மீன் இந்த எனக்கு வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? இந்த பிரான் எடுத்து போட்டுடலாம். பிரான் கடிக்கிறே டக்குன்னு வந்து சுறா மீன் கிட்ட வர்றா. ஸோ போயிட்டான். சுறா மீன் தின்றுச்சு. வா 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 பிரானா மீன். இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஷார்க் இல்லை பிரான மீனே ஷார்க்கே கொண்டுருவாமே. கேள்விப்பட்டிருந்தா அடுத்த லெவல் ஏன்னா டே தேன் கூட்டுருக்கா. என்ன பண்ணலாம்? எடுத்து வச்சுக்கோமா. பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? வச்சுக்கலாமா? டே ஏன்னா கண்ணுக்கு என்ன கண்ணுக்கு நேரம் இருக்குல்ல ரீல் பார்க்கலாம். என்ன பண்ண முடியும்? இங்கே கண்ணுக்கு நேரம் இருக்குது. அறுவை சொல்கிறான் பார்த்தீங்களா? மெண்டல் தானே அவன். இன்னும் பேர் வந்து இன்னும் நம்ம வந்து 3 பேர் கொண்டா போகிறோம். இந்த இதை முடிச்சிடலாம். ஸோ அடுத்த லெவல் டே இருங்க அடுத்து நமக்கு இந்த ஜோக்கர்கள் கிடைக்குமா? அதுக்கு நம்ம 9 பண்ணோம். அதெல்லாம் முடியாது. நான் இந்த ஜோக்கர் வந்தோடனே நான் காமிக்கிறேன். ஜோக்கர் நம்ம வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் தராங்களாமா. பண்ண முடியலையே. ஆமாம் நெட் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் கேம் போனாண்டா நெட் இருக்குல்ல நெட்டு கொஞ்சம் இந்த நெட்டு ஆஃப் பண்ணிட்டாருங்க. இல்லை ஏன்னா இங்கே ஏகப்பட்ட வீடியோஸ் வருது. அடுத்து என்னென்னா கில்டு வித்து சுத்தம் புரியலை. என்ன பண்ணேன் இப்போது? இன்னுங்க சாவிட்டு தந்தவா அந்த வைப்பான் சாவி அவன் சொல்கிறான். டேய் என்ன கழுத்தில் சாவிக்கடா. ஓகே அடுத்து என்ன பண்ணலாம்? இருக்கு வைப்பான் உடைக்கிறான். மேலே நின்று மேலே ஆட்ரு எங்க மண்டையில் டே டவுட்டு. அவன் இருந்தது இங்கே, அவன் இங்கேருந்து இங்கே, ஐஸ்கிரீம் இருந்தது இங்கே. எப்படா அவங்க வந்துச்சு? ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. அடுத்து இந்த இவனை பிற கொள்றே இன்னும் ஈஸியாக இருக்கும். கோக்கு என்ன பண்ணலாம் இது எடுத்து இங்கே வச்சுக்கலாம். என்ன இப்படி போக அடைச்சிதா? போய் தின்னு என் தொண்டை கட்டி செத்து போயிட்டேன். நானும் சொன்னால தின்னு தரனே கேட்டானே அவன். ஓகே அடுத்தவனே அவன் போட்டுடலாம். இன்னும் வந்து ஒருத்தனை பண்ண போகிறோம். இன்னும் ஒருத்தனை போண்டா ஆடுறவன். பாக்ஸருங்க இதுங்க. இந்த பவர் இன்ஸ்டம் சதக் பவர் வளர்ந்துருச்சு. இப்போ குத்து போகிறாரே. குத்தி இந்த மூஞ்சில் குத்தி தொங்கிட்டாரே. ஆனால் முடிச்சேன். இன்னும் பார்த்தோம்னா நிறைய ஒரு லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். நான் வந்து ஷார்ட்ஸும் போடலான் இருக்கேன். இல்லை ஷார்ட்ஸ் போடணும்னா இன்னும் ஒரு 30 லைக் அதாவது வந்து இப்போதைக்கு எவ்வளோ இருக்கு? 24 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். 97 லைக்ஸ் இருக்குது. அது ஒரு 3 லைக்கு ஒரு 6 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா நான் என்னோட பார்ட் 2 போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாய்ஸ். சரி காய்ஸ் மைண்ட் தெரியாமல். ஓகே பாய். இன்னொன்று நான் சேனலுக்கு வந்து இந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் கிராணி ரிவெஞ்ச் வீடியோ போடுறேன். அதான் நம்ம கிராணி தோத்தல நான் இந்த பள்ளியகர விதமாக நான் இந்த கிராணி ரிவெஞ்ச் வீடியோ போடுறேன். அதில் நான் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்களேன். நீங்களாம் அப்படி பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. என்னடா இப்படி அடி வாங்குறானே ஆச்சரியப்படுவீங்கப்பா. இப்போ சொல்லிட்டேன். ஓகே இப்போ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 3 பண்ண போகிறோமா? நம்ம போயிடலாமா? இருங்க இந்த ஸ்பில்லில் மட்டும் நினைக்கிறேன் பாடி போயிடலாம். இல்லை கிடச்சிதான்ப்பா 500 ரூபா கையில் நினச்சிருக்கேன். அவ்வளோதான். வீடியோ முடிச்சுப்போம்.